Hi friends, welcome back to VH Lifestyle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சது ஸ்லைம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிளினிக் ப்ளஸ் வச்சு நம்ம ஸ்லைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்துட்டு என் பொண்ணு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 கிளினிக் ப்ளஸ்ஸு, அதே மாதிரி ஸ்லைம் க்ளூ, அப்புறம் ஸ்லைம் ஆக்டிவேட்டர். இந்த ஸ்லைம் க்ளூ ஸ்லைம் ஆக்டிவேட்டர் நான் எங்கே வாங்குறேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 3 ஷாம்பூ பேக்கெட் வந்துட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஸ்லைம் க்ளூவை வந்துட்டு அதாவது நமக்கு எவ்வளோ ஸ்லைம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட உடனே இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டரையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். ஒரு திக்னஸ், ஸ்லைம் எப்படி திக்னஸாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நம்ம ஸ்பூனில் கலக்கும் போதே அதுக்கு தெரிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்லைம் க்ளூ கொஞ்சம், ஸ்லைம் ஆக்டிவேட்டர் கொஞ்சம், அந்த மாதிரி நமக்கு எப்போ கரெக்டாக ஒரு ஸ்லைம் கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இது கண்டிப்பாக பொறுமை தேவை. ஆக்சுவலாக தினமும் என் பொண்ணு தான் வீட்டில் ஏதாச்சும் ஸ்லைம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். இப்போ அவளுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்லைம் கிட்டு மாதிரி நான் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் அவள் பண்ணிகிட்டு இருக்கா. இது நிறைய விதமான ஸ்லைம்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்லைம் ட்ரை பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆகலைன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, அது எந்த ஸ்லைமா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பொண்ணை வந்துட்டு நான் ட்ரை பண்ணி நான் வீடியோவாக போடுறேன். இப்போ அகெயின் வந்துட்டு ஸ்லைம் க்ளூ, ஸ்லைம் ஆக்டிவேட்டரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கடைசியாக அதாவது இந்த பவுலில் வந்துட்டு ஸ்டிக் ஆகாமல் அப்படியே வரணும், ஜெல்லி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்லைம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட ஒரு விதத்தில் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் இதுவும். ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருந்துட்டு நம்ம எப்படி சாலிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது தான் இங்கே மெயின் ப்ராசஸ்ஸே. ஸோ பசங்களுக்கும் வந்துட்டு வெளியிலையும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் ஸ்லைம் மேக் பண்ணுறதும் வந்துட்டு அது ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் ஸ்லைம் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அவள் சந்தோஷமே வேறு லெவல் தான் அது. சூப்பராகிடுச்சுமா, வந்துருச்சுமான்வா. ஸோ இப்போது வந்துட்டு என்னென்னா கொஞ்சமாக கையில் ஒட்டிகிட்ருக்கு. அது இன்னும் வந்துட்டு ஆக்டிவேட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர், கரெக்டாக ஒரு 1 ஹவர் வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா சும்மா பக்காவாக கடையில் விற்கிற மாதிரியே வந்துட்டு ஸ்லைம் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். ஸோ திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸிங் டைப் கூட வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்லைம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். குட்டி பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஸ்லைம் வேணும்ன்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.